எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுசாக வீடியோவில் கிறிஸ்மஸுக்காக பலகாரம் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்ன பலகாரன்றது ஒரு நாளைக்கு இன்றைக்கி நம்ம அதிரசம் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரசத்துக்கு தேவையான பொருளாம் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்கள், பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது எந்த அரிசி, ரேஷன் பச்சரிசி தானே பரவாயில்ல, மாவு பச்சரிசி தானே பரவாயில்ல, எதுனா எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு 2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. 2 ஹவர் 3 ஹவர் நல்லா ஊற நல்லாயிருக்கும். ஊற வச்சுட்டு அதுக்கு நல்லா வெடிக்கட்டி ஃபில்ட்ரு பண்ணி அதனால் ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்து நிழல்லையே ஆற வைக்கணும். ஃபேன் காற்றுல வீட்டில் போட்டு ஆற வைங்க. வெயில் ஆற வச்சிடாதீங்க, ஃபேன் காற்றுலேயே ஆற வைங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறுனா போதும். அந்த அரிசி பதம் வந்து கையில் எடுத்தோம்னா ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு தான் பதம் காயணும். அது உடனே எடுத்து மிக்சிலே அரைச்சிக்க. ஏன்னா 1 கப் அரிசி தான், இந்த 1 கப் அரிசி தான் நான் போட்டேன். இந்த 1 கப் அரிசி தான் போட்டேன் நான். சரிங்களா? இந்த 1 கப் அரிசி தான் போட்டேன். அதோடைய இது தான். இதை அரைச்சி நானே வந்து என்ன பண்ணிவிட்டேன், மிக்சியில் அரைச்சிட்டேன். கொஞ்சமாக இருந்தாலும் மிக்சியில் அரைச்சிட்டேன். ஏன்னா வீடியோ காமிக்கிறதுனால மிக்சிலே அரைச்சிட்டேன். அது அரைக்க சொல்லும் சுக்கும் இந்த ஏலக்காவும். சரிங்களா? 2-3 ஏலக்காய், 2 பிஞ்ச் சுக்கு, இதை 2ம் போட்டு அரிசி கூடவே அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நல்லா அது ஜல்லடை விட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சுட்டு இந்த கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க மாவு. சரிங்களா? அப்புறம் அடுத்தது 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. சும்மா 1 சிட்டிகை சோடா மாவு, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய். இப்போ நம்ம அதிரசம் செய்யறதுக்கு பாகு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லம், 3/4 கப்பு வெல்லம் வந்து பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். தண்ணி சும்மா அந்த முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 1/4 டம்ளர் இருந்தால் போதும். தண்ணி 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். அதாவது அந்த வெல்லம் முழுகணும், அவ்வளோதான். சரிங்களா? 1/4 டம்ளர் இருந்தால் போதும். இதை நல்லா கரையட்டும். கரைச்சிட்டு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மண்ணு இருக்கும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெடிக்கட்டி எடுத்துட்டோம். திருப்பி அதே கடாயிலே போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா அப்படி கலரிட்டே இருங்க, கைவிடாமல் கலரினே இருங்க. இது பக்கத்தில் சின்ன தட்டில் ஒரு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு, சின்ன தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி பாருங்கள், கரைஞ்சிடுது. இது இன்னும் ஆனால் மீடியமாக வச்சு பண்ணுங்கள். தண்ணியில் போட்டோன்னே அப்படியே உருண்டையாக வரணும், கையில் பிடிச்ச உடனே. அதுதான் உங்களுக்கு பதம். மீடியமாக வச்சு பண்ணுங்கள். தெரியுதுங்களா? அதுதான் இந்த மாதிரி உருட்டே வரணும். உருட்டை வருதுங்களா? இந்த பதம் தான். இதுதான் இது அதிரசத்துக்கு தேவையான பதம். இந்த பதம் வந்தவுடனே இந்த உருட்டி வந்துடுச்சிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து முதல்ல நல்லெண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த சூட்லேயே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கால தான் சால்ட்டு போடணும். சோடா மாவு போடணும், ஒரு சிட்டிகை தான், ரொம்ப போடக்கூடாது. இப்போது இந்த சூட்லேயே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கலந்துட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது
ஒருத்தர் போட்டு ஒருத்தர் கலக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி. இதில் ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் சிட்டிகை சோடா மாவு, அப்புறம் நல்லெண்ணெய், நெய் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 1 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கலந்திங்கன்னா நல்லா இழுத்துக்கும். இப்படி மாவு போட்டு கலராக இப்படி வரும். இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி பரண்டு வரும். இதுதான் உங்களுக்கு பதம். கரெக்டாக 1 கப்பு மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம், இது 3/4 கிண்ணம் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாவு 3/4 கிண்ணம் வெல்லம், சரிங்களா? 1/4 டம்ளர் தண்ணி, அதாவது வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பதம் பார்த்தேன் இல்லைங்களா, அது எடுத்து 2 வாட்டி பாருங்கள். 3ஆவது வாட்டி அப்படி உருண்டை மாதிரி வரும். எடுத்த உடனே தண்ணியில் போட்டு எடுத்தோன்னே உருண்டை மாதிரி வரும். அதுதான் உங்களுக்கு பதமே. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை ஆறின வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு காற்று போகாத இதில் வச்சு நல்லா ஆறட்டும். ஆறின வாட்டி அதில் போட்டு மூடி வச்சுருங்க. 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் செய்யலாம், சரிங்களா? உடனே செய்ய வேண்டாம், 2 நாள் கழிச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஆறட்டும். ஆறின வாட்டி தட்டு போட்டு முடியும். வெளியில் வைங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சிடாதீங்க, வெளியில் வைங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. 2 நாள் கழிச்சு நம்ம செய்யலாம். 2 நாள் நல்லா மாவு ஊறிடுச்சு. இதை நம்ம இன்றைக்கி இப்போ சுடலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றினா அதுக்குள்ளே காயட்டும். எண்ணெய் ஊற்றி காயட்டும். அதுக்குள்ளே நம்ம நல்லா அப்படி சின்ன சின்ன உருண்டைங்களா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க, இல்லை வாழையில் போட்டுக்கோங்க, எதனாலும் போட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிடுங்க. நான் எண்ணெய் தடவிட்டேன். இது மேலே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சு கையில் எண்ணெய் தடவி, ஒட்டாது, நல்ல எண்ணெயோடு தான் இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகள் நம்ம சைஸு உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த ஒரு விரல் வச்சே, ரொம்ப எல்லா விரலும் அழுத்தக்கூடாது. இந்த ஒரு விரலை வச்சு மல்லமாக அப்படி தட்டுங்க. எல்லா விரலும் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பட்டையாக தெரியும். ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, ஓரளவுக்கு தின்னா. இல்லையா, இது மேலே இன்னொரு கவர் போட்டுட்டு ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அழுத்தினா கூட கரெக்டாக வரும். உங்களுக்கு எது வசதியாக செய்யுங்க. ஆனால் ரொம்ப மெலிசாக தட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு தின்னு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அணை இருந்தால் போதும். அது மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் ப்ளைனாகவும் இது பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஓட்டை போடனாலும் ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான் அது. இப்படி சின்னதாக ஒரு ஓட்டை அப்படி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உடனே போட்டுடலாம். இது எடுத்துக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. போட்டோன்னே திருப்பிடுங்க. அதுதான் மீடியமாக வைக்கணும், ஆனால் வெந்துடும். சிம்மில் வச்சு எடுங்க, அப்போ தான் உள்ள மாவு வேகும். போதும், ஒரு இது எடுத்துட்டு ஒரு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. போதும், அவ்வளோ இந்த கலர் வந்தால் போதும். போட்டு இப்படி கரண்டிலேயே அமைக்கங்க. இது ஒன்று தான் போட்டு எடுக்கணும், சரிங்களா? ஆனால் சிம் மீடியமாக வச்சுக்க, மாற்றாதீங்க. அதே மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. இப்போது பழக்கப்பட்டு செஞ்சுருவாங்க. பிக்னஸ் புதுசாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இது வராது இல்லையா, கடையில் இப்படி பயப்படுவாங்க. அதனால் இது அப்படியே அழுக்காக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அது உள்ள சின்ன தட்டு ஒன்று வச்சுட்டு இதை வச்சு நீங்கள் பிழிஞ்சு பிடிக்கலாம். மேலே ஒரு சின்ன தட்டை போட்டு இப்படி பிழிஞ்சிங்கன்னா எண்ணெய்லாம் வந்துடும். ஓகேங்களா?
எண்ணெய் அதில் விழுந்துடும். இது கடையிலே விற்கிது, நல்லா எண்ணெய் அழுத்துறதுன்ட்டு விற்கிது, அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டுடலாம். அந்த மாதிரியும் பண்ணுங்கள். புதுசாக செய்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதிலே எண்ணெயில் பண்ணனா பயப்படுவாங்க எண்ணெய் சூடுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவே பதமாக நீங்கள் எல்லாமே அந்த அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி பாகு எடுக்கிறதுக்கும் நல்லா பதமாக எடுங்க. 1 கப்பு அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், அந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நேரம் வெல்லம் அந்த சும்மா அந்த அந்த மூடணும் வெல்லம், அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக அந்த பாகு கரெக்டாக நான் பாகு எடுத்து பார்த்தீங்கள அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துகிட்டு நீங்கள் மாவு போட்டு கலந்தீங்கன்னா கரெக்டாக வரும். மெயினாக பாகு எடுக்க முடிச்சிட்ட பிறகு நல்லெண்ணெயும் நெய்யும் ஊற்றி போட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கஷ்டமே கிடையாது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.